நண்பா நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்களா டிஹெச்எஸ் ஆட்கள் சேர்ப்புன்னு சொல்லி 2025க்காக 25 வேகன்சி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். நாமளும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து டெய்லியும் போட்டுகிட்டே இருக்கோம். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வீடியோ போடலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நமக்கு வந்து இன்னும் நிறையா ஜாப்ஸு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்களா 25 வேகன்சி டிஹெச்எஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் நிறையா ஜாப்ஸ் வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கு. அதை பற்றி நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்களா ஆயுஷ் மருத்துவ அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சர் 5 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்நோக்கு பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாவட்ட திட்ட மேலாளர் இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. தரவு உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ டேட்டா வந்து பாதுகாக்கிறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்காங்க. சித்த மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா 2 பதவி சொல்லியிருக்காங்க. சிகிச்சை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பெண் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் நடமாடும் பிரிவு இதில் வந்து ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஆயுஷ் மருத்துவ அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரத்தில் பணிபுரியும் நிறுவனங்களில் பணி அனுபவத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் குறைந்தபட்ச இளங்கலை பட்டம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பியூஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குறைந்தபட்சம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கணினி செயல்பாடு பற்றிய அறிவு நீ வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் சமூகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரசாங்க பணியாற்றிய வெளிப்பாடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கும் உள்ளிட்ட சுகாதாரம் தொடர்பான துறையில் பணியாற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க முன்னுரிமையில். டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்மு அப்படி இல்லைனா டிப்ளமாவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் வழங்கப்பட்ட சான்றிதழ் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்கும் திறன் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட திட்ட மேலாளருக்கு பொது சுகாதாரத்தில் பணிபுரியும் அனுபவம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச இளங்கலை பட்டம் பிஎஸ்எம்எஸ் கணினி செயல்பாடு குறித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் துறையில் முதுகலை பெற்றவர்களுக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பயன்பாடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடி படிச்சிருக்கலாம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படிச்சிருக்கலாம், பிடெக் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமாவில் ஒரு வருஷத்து படிப்பு இந்த மாதிரி வந்து இருக்குது. அதெல்லாம் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்பு கன்ஃபார்மாக கிடைக்கும். அது முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பொது சுகாதாரத்தில் பணிபுரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சிகிச்சை உதவியாளருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் சிகிச்சையில் டிப்ளமோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது கூடங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் நடமாடும் பிரிவுக்கு இதுக்கு டிஃபார்மு அப்படி இல்லைனா டிப்ளமோ ஒருங்கிணைந்த மருந்தியல் நீங்கள் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கெல்லாம் சம்பளம்னு பார்க்கலாம். ஆயுஷ் மருத்துவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபா மாதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்பென்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபா. பல்நோக்கு பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாவட்ட திட்ட மேலாளருக்கு மாதத்துக்கு 40,000 ரூபா சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. தரவு உதவியாளருக்கு 15,000 ரூபா மாதம்னு சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவருக்கு 40,000 ரூபா மாதம். சிகிச்சை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. பெண் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் மொபைல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நடமாடும் பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபா சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா தகுதி பட்டியலில் நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகிறவங்களும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே லிங்க் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குதோ எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட சித்த மருத்துவர் அலுவலகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல்னு சொல்லி இந்த
இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தபால் மூலமோ அல்லது நேரடியாகவோ 10/1/2025 மாலை 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு வந்து கிடைக்கும், கைக்கு வந்து போயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கலாம். தகுதி உள்ள விண்ணப்பதார் நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் நாள் குறித்த தகவல் வந்து பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்போன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான தேதின்னு பார்க்கலாம். முக்கியமான தேதின்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 17/12/2024 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 10/1/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ 10/1/2025 மேலே அவங்க கைக்கு போகிற மாதிரி கிடச்சின்னா நீங்கள் வந்து 10ஆம் தேதி போட்டிங்கன்னா அடுத்த நாள் தான் போய் சேர்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு போய் சேரும். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா உடனே இன்றைக்கே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும். அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா நமக்கு அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வரும். வந்தால் நம்ம வந்து அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டு எல்லாமே இருக்குது, பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ பயனுள்ள தகவலை வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டுருக்குறோம். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து நிறையா ஜாப்ஸ் வரும். உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா நான் வந்து நம்ம சேனல் வந்து தெரியப்படுத்துவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.